Welcome you all, coming from first year to second year, third term mechanical engineering. My name is S. Anthony Raj. I am handling the subject Strength of Materials. Unit 2, Deformation of Metals. First module. The topic name is Stress and Strain. That is simple stress and strain. So this is a problematic subject. So very careful to watch this video. இந்த வீடியோ ரொம்ப கவனமாக பாருங்கள். வீடியோ பார்க்க வரும்போது பேனா பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய டேபுலர் காலம் 10 வீடியோலையும் வரக்கூடிய டேபுலர் காலத்தை ஒவ்வொரு வீடியோவிலிருந்தும் இருக்கக்கூடிய டேபுலர் காலத்தை ஒவ்வொரு A4 ஷீட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. மொத்தம் 10 ஸ்லைடு இதில் இருக்கும், 10 வீடியோ இதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் டேபுலர் காலம் போட்டு வரக்கூடிய டீட்டெயில்ஸை உங்கள் A4 ஷீட்டில் தனித்தனியாக எழுதிட்டு வாங்க. அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டேபுலர் காலம் தான் உங்களுக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எப்பவுமே உங்க கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். So let's start the video session. So the concept of stress and strain. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஊஞ்சல் ஆடுறான், அடுத்ததுல ஒரு பெரிய அண்ணன் வந்து ஊஞ்சல் ஆடுறாரு. ஸோ இந்த சின்ன பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு, அதை தாங்குற வந்து ஒரு ரோப். இந்த ரோப்பில் ஊஞ்சல் கட்டி சின்ன பையன் ஊஞ்சல் ஆடுறான். ஸோ ரோப் வந்து கட் ஆகாமல் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இஸ் இட்ஸ் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளைட் லோட் வித்தவுட் ஃபெயிலியர். கொடுக்கக்கூடிய லோடை வந்து ஃபெயிலியர் ஆகாமல் தாங்கிச்சுன்னா தட்ஸ் கால்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒரு பையன் வந்து ஊஞ்சல் ஆடும்போது ரோப்பு கட்டாகாமல் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இட் இஸ் அ எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளைடு லோட். லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ரைட். இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ இந்த பையன் வந்து ஊஞ்சல் ஆடும்போது ரோப் கட்டாகாமல் இருக்கு. இதே ஊஞ்சலில் இந்த அண்ணன் வந்து ஊஞ்சல் ஆட எப்படி இருக்கும் அப்படின்னா ரோப் வந்து கட்டாகும். இப்போ இந்த பையன் ஊஞ்சல் ஆடும்போது ரோப் கட்டாகாமல் இருக்கு அப்படின்னா என்ன ரீசன்? அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கு. எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பையனோட வெயிட் வந்து ஒரு 25 kg இருக்கு அப்படின்னா அதை வந்து லோடு P அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நல்லா கொடுங்க, வெரி சிம்பிள். லோடு P. இப்போ இந்த ரோப்பில் வந்து எவ்வளோ லோடு இங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த லோடு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் இங்கே கொடுக்கக்கூடிய லோடும் எப்பெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து ரோப் வந்து கட் ஆகாது. ஸோ கொடுக்கக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது இந்த ஏரியா ஆஃப் த ரோப், ஏரியா ஆஃப் தி டயமீட்டர், அந்த ரோப்போட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஏரியா மாற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் மாறும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. இதுதான் ஸ்ட்ரெஸ். இன்னொருக்க ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ரோப்பில் லோடு அப்ளை ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். இந்த ரோப்பை கட் ஆகாத முடியாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி அகேன்ஸ்டாக டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ். பட் வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? இப்போ இதே ரோப்பில் இவரோட வெயிட் 80 கிலோ இருக்கு அப்படின்னா இவர் வந்து இதில் ஊஞ்சல் வந்து ஆண்டாருன்னு எப்படி இருக்கும் அப்படின்னா ரோப் வந்து என்ன ஆகும்? கட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி கட் ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வரும், இந்த மாதிரி கட் ஆகிட்டே வரும். அப்படி கட் ஆகும்போது இதோட ஒரிஜினல் லென்த் வந்து 2 மீட்டர் அப்படின்னா இந்த லென்த் வில் பி இன்க்ரீஸ் certain distance. So
deformation, இதோட length வந்து deform ஆகுது. So original lengthல இருந்து எப்பெல்லாம் deform ஆகுதோ that is called strain. Now what is strain? Change in dimension to the original dimension. Change in dimension to the original dimension is called strain. So understand ஆயிருக்கா? What is stress and strain? So stress means develop the resistance force inside the rope. Strain means change in dimension, a deviation from the original shape. That's called strain. So இது அப்படியே நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். So what is stress? This is an iron rod or steel rod. இந்த ராட்ல ரெண்டு பக்கம் லோட் அப்ளை பண்றோம். That's called tensile load. அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இந்த லோடுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். இங்க அப்ளை பண்ணக்கூடிய லோடுக்கு அகைன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். So that resistance force divided by area, cross sectional area of the rod, that's called stress. So the stress oda letter வந்து sigma. You read this letter sigma. So stress sigma is equal to load by area. Next, what is strain? So this is an iron rod. The load is applied on this rod. So the rod dimension will be changed from original length to change in length. So change in length divided by original length is called strain. E, it is denoted by the letter is E, small letter E. So change in dimension to the actual dimension, that is the strain. Next, the stress க்கு strain க்கு உள்ள ratio தான் Young's modulus. It is denoted by the letter capital letter E. What is Young's modulus அப்படின்னா the ratio of stress to the strain is called Young's modulus. நார்மலா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இது வந்து it will be changed. So the Young's modulus E, the other name is called modulus of elasticity. Young's modulus or modulus of elasticity. For mild steel, 200 GPa, gigapascal. GPa means gigapascal. So நமக்கு எப்பவுமே இந்த ப்ராப்ளத்துல யூனிட் வந்து நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் தேவை. இந்த ஹோல் சப்ஜெக்ட்லயே மேக்சிமம் நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஜிகா பாஸ்கல்ல கொடுத்தாங்கன்னா அதை நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திக்கணும். ஸோ 200 ஜிகா பாஸ்கல் அப்படிங்கிறது 200 into 10⁻³ நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஃபார் ஸ்டீல், ஃபார் மைல்டு ஸ்டீலுக்கு வந்து 200 ஜிகா பாஸ்கல் அண்ட் கேஸ்ட் அயனுக்கு 100 ஜிகா பாஸ்கல். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டேட்டா. உங்க ப்ராப்ளத்திலே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி யங்ஸ் மாடுலஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் யங்ஸ் மாடுலஸ். ஸோ டோட்டல் டீடைல்ஸ் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். பி அப்படிங்கிறது லோடு and L is the length of the rod. A is the cross sectional area. So if it is a rod, the cross sectional area is circular. The dimension only diameter. So diameter D, letter D. D is the diameter of the rod. If it is tube, so it has outer diameter and inner diameter. So outer diameter capital D and internal diameter is small letter d. And delta L. So del L
is a change in length. The other name is called deformation, elongation, contraction, or lengthen. So these are all the change in length. இந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. ப்ராப்ளத்தில் வந்து சேஞ்ச் இன் லென்த்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டேட்டா தெரியும். ஆனால் டிஃபார்மேஷன், கான்ட்ராக்ஷன், எலாங்கேஷன், லென்த் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேர்ம் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான் சேஞ்ச் இன் லென்த். ஸோ ஸ்ட்ரெஸ் சிக்மா, ஸ்ட்ரெயின் ஸ்மால் லெட்டர் இ, யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் லெட்டர் இ. These are all the notations for this stress, strain and Young's modulus. So this is very important formula. So stress is sigma is equal to load by area. So P is Newton, area is millimeter square. So Newton by millimeter square. Strain E is equal to change in length by original length. So change in length mm, length is also mm. So mm is mm cancelled. So no unit for strain. Young's modulus E is equal to stress by strain. Strain no unit. So stress Newton by millimeter square. Deformation change in length, that is equal to PL by AE. So change in length unit is mm. Area, it is very important for all the problems. If it is steel rod, the area is 5d squared by 4. If it is hollow tube, so outer diameter and internal diameter, capital D and small d. So the formula is pi by 4 into capital D square minus small d square. Area of the rectangular bar, so area is equal to breadth and thickness or breadth and height. So these are all the very important formula for this stress and strain. So note this. So the change in length PL by AE அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். அதுக்காக தான் அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா, ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பை லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயின் இதுலேருந்து சேஞ்ச் இன் லென்த் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ஃபார்முலாலேருந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல். இன்னொரு ஃபார்முலா Young's modulus E is equal to stress by strain. Young's modulus E is equal to stress by, இந்த ஃபார்முலால இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறது strain is equal to stress by Young's modulus. ஸோ இந்த ஸ்ட்ரெயினோட வேல்யூவை இந்த சேஞ்ச் இன் லென்த்தில் கொண்டு போட்டோம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லென்த், தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயினோட வேல்யூ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து லோட் பை ஏரியா அப்ளை பண்ணோம்னா லோட் பை ஏரியா P by A, இந்த L ஏற்கனவே இருக்கு, டிவைட் பை E ஆல்ரெடி இருக்கு. ஸோ PL by AE. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் சேஞ்ச் இன் லென்த், டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல். இஃப் இன் திஸ் ப்ராப்ளம் ஸ்ட்ரெயின் அண்ட் எல் இஸ் given, the directly calculated from this formula. ஸோ ப்ராப்ளத்தில் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கிறது தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ப்ராப்ளம் செஞ்சுக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் வந்து உங்களுக்கு டேபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். லோடு அப்படிங்கிறது நமக்கு தேவையான யூனிட் நியூட்டன். ஆனால் ப்ராப்ளத்தில் கொடுக்குற வந்து கிலோ நியூட்டன், மெகா நியூட்டன் அண்ட் ஜிகா நியூட்டன் எது வேணாலும் கொடுக்கலாம். கிலோ நியூட்டனில் கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 10⁻³ நியூட்டன். ஸோ கிலோவுக்கு வந்து 1000 அப்படிங்கிறனால 1000 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன். ஸோ கிலோ நியூட்டனில் கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 10⁻³ சேர்த்துக்கணும். ஸோ 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, 5 கிலோ நியூட்டன் கொடுத்தாங்கன்னா 5 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஸோ மெகா நியூட்டன் அப்படின்னா 10⁻⁶, ஜிகா நியூட்டன்னா 10⁻⁹ அப்படிங்கிறத சேர்த்து நியூட்டனுக்கு மாற்றிடணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் ஃபார் லென்த். லென்த் வந்து மேக்ஸிமம் மீட்டரில் கொடுத்துருவாங்க. 2 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் அப்படின்னு. மீட்டரில் கொடுத்தா மில்லிமீட்டருக்கு மாற்றணும். இன்ட்டு 10⁻³ போட்டிங்கன்னா மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ், நமக்கு தேவையான யூனிட் நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர். எந்த யூனிட்ல கொடுத்தாலும் நமக்கு வந்து நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் தேவை.
ஸோ பாஸ்கலில் கொடுத்தாங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன் 10⁻⁻⁶. ஸோ இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து டேபிள் வந்து எடுத்து போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர்லாம் இருக்கும், அல்லது மெகா பாஸ்கல் ஜிகா பாஸ்கல் இருந்துச்சு. மெகா பாஸ்கலில் கொடுத்தாங்கன்னா அப்படியே தான். ஸோ 1 நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மெகா பாஸ்கல். ஸோ அதே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஜிகா பாஸ்கலில் கொடுத்தாங்கன்னா கிலோவுக்கு மட்டும் 1000 இன்ட்டு 10⁻³ போட்டோம்னா நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு மாறிக்கணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டேபிள் காலத்தை நோட் பண்ணிக்கோங்க. So that's all for the concept of stress and strain. Next, how to solve the problems. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம் செய்யணும். அப்போ ப்ராப்ளம் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். The first step is given data with any unit conversion. லென்த் வந்து மீட்டர்ல இருந்தா அது மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் கால்டு யூனிட் கன்வர்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மில்லிமீட்டர்ல இருந்தா தேர் இஸ் நோ நீட் டு கன்வெர்ட் த யூனிட். ஸோ மில்லிமீட்டர் தான் நமக்கு தேவையான யூனிட் இருந்தா அப்படியே மில்லிமீட்டர் வச்சுக்கலாம். மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா அதை மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அது மாதிரி கிவன் டேட்டால என்னென்ன இருக்கோ எடுத்து யூனிட் கன்வர்ஷனோட எடுத்து எழுதணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ் அல்லது சேஞ்ச் இன் லென்த், இப்படி ஏதாவது ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா டு ஃபைண்டுங்கிற இடத்துல தனியாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதிடணும். ஸோ என்ன கண்டுபிடிக்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அப்போ லோடுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா, ஏரியாவுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா? ஏரியா கொடுக்க வேண்டிய ஒரே டேட்டா என்னது? டயமீட்டர். ஸோ சொல்யூஷன் என்னென்ன ஃபார்முலா தேவைங்கிற எழுதிட்டு சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சு சொல்லிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரு கண்டிப்பாக யூனிட்டோட இருக்கணும். ஸ்ட்ரெஸ்னா நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயின்னா நோ யூனிட் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல போடணும். ரிசல்ட்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குண்டான ஆன்சரை பூரா ரிசல்ட்டா எடுத்து எழுதணும். ஸோ இதான் ஒரு ப்ராப்ளத்தோட ஸ்டெப்பு. இதை ஃபாலோ பண்ணி நீங்க ப்ராப்ளம் செய்யணும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நீங்க என்ன செய்யணும்? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல நான் இந்த ப்ராப்ளம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்செப்டை வச்சு நீங்க இந்த ப்ராப்ளத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி செய்ய தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த இவ்வளவு நேரம் சொன்ன அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியணும். கரெக்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சிருக்கிற ப்ராப்ளத்தோட ஆன்சர் செஞ்சுருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் ரீட் பண்ணி எப்படி செய்யணுங்கிற சொல்லிடுறேன். எ ஸ்டீல் ராட் ஆஃப் 10 mm டயமீட்டர். ஸோ ராடோட டயமீட்டர் வந்து 10 mm அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அண்ட் 3 மீட்டர் லாங். 10 mm டயமீட்டருங்கிற டி இஸ் ஈக்குவல் டு 10 mm. ஸோ டைரக்டா எம்எம்ல கொடுத்ததுனால தேர் இஸ் நோ நீட் டு கன்வெர்ட் த யூனிட். ஸோ அப்படியே எம்எம்னு வச்சுக்கலாம். அண்ட் 3 மீட்டர் லாங். ஸோ லென்த் வந்து மீட்டர்ல கொடுத்ததுனால மீட்டரை வந்து மில்லிமீட்டரா மாற்றணும். இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻³ மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஸ் சப்ஜெக்டட் டு அன் ஆக்சியல் புல் ஆஃப் 10 kN. ஸோ ஆக்சியல் புல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 kN. நமக்கு தேவையான யூனிட் வந்து நியூட்டன், பட் கிலோ நியூட்டன்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 10⁻³ நியூட்டன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். 10 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். Take E is equal to 2 into 10⁵ Newton by millimeter square. So steel rod அப்படிங்கிறதுனால யங்ஸ் மாடுலஸ் ஸ்டாண்டர்ட் டேட்டாவே 2 into 10⁵. யூனிட் நியூட்டன் பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் டைரக்டா கொடுத்ததுனால யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் தி பார். ஸோ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் லென்த் மூணுக்குமே உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் டைரக்டாக என்ன பண்ணிருங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் எழுதுனா போதும். இன்டீஜர், அதுக்கடுத்து டெசிமல் பாயிண்ட் புள்ளி வச்சதுக்கப்புறம் 2 ஸ்தானம் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நம்பர் ஆஃப் டிஜிட் வரும், அதெல்லாம் தேவையில்லை. 2 ஸ்தானம் மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 78.5467 வேல்யூ வந்துட்டே இருக்குன்னா 78.54 அந்த 2 டிஜிட் மட்டும் எழுதுனா போதும். புள்ளிக்கு அடுத்து, புள்ளிக்கு முன்னாடி வர்றது ஃபுல்லாக எழுதணும். புள்ளிக்கு அப்புறம் வர்றது 2 டிஜிட் மட்டும் எழுதி யூனிட்டோட ரிசல்ட் எடுத்து எழுதுங்க. Best of luck. Thank you.